முன்னாள் அமைச்சர் ஃபசில் ராஜபக்ஷ அமெரிக்காவிலிருந்து இலங்கைக்கு திரும்பி வரும் பொழுது கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது என்பதை பொதுஜன பெரமுன கட்சியின் பொதுச் செயலாளர் சகாரா காரியவசம் ஏற்றுக்கொண்டுள்ளார். தனியார் தொலைக்காட்சி ஒன்றிற்கு வழங்கிய நேர்காணல் ஒன்றின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். இந்த அரசாங்கம் ராஜபக்ஷ என்ற பெயருக்கு பயப்படுகின்றது. தற்போது முன்னிலையில் நாமல் ராஜபக்ஷ இருப்பதால் அவரை கண்டு இந்த அரசாங்கம் பயப்படுகின்றது. ஃபசில் ராஜபக்ஷ தற்போது இந்த நாட்டின் அரசியலுடன் தொடர்பு படவில்லை. கட்சியின் விடயங்களிலும் அவர் சம்பந்தப்படவில்லை. இந்த நாட்டின் அரசியல்வாதியும் அல்ல அவர். அமைச்சு மற்றும் நாடாளுமன்ற உறுப்புரிமை ஆகியவற்றை துறந்து ஃபசில் ராஜபக்ச செல்லும் போதும் இனிமேல் எக்காரணம் கொண்டும் இலங்கை அரசியலோடு தொடர்புபட மாட்டேன் என்பதை உறுதியாக சொல்லிச் சென்றார். நீதிமன்றத்தில் முன்னிலையாக வேண்டிய சந்தர்ப்பத்தில் அமெரிக்காவில் வைத்து நாட்காலியில் இருந்து கீழே விழுந்ததால் தன்னால் வர முடியவில்லை என ஃபசில் ராஜபக்ஷ அறிவித்தமை தொடர்பில் எனக்கு பூரணமாக தெரியாது. தொலைபேசி வாயிலாக சில ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ள மாத்திரமே நாம் ஃபசில் ராஜபக்சவுடன் உரையாற்றுகின்றோம். ஆனால் ஃபசில் ராஜபக்ஷ இலங்கைக்கு வந்தால் கைது செய்யப்படலாம் என்ற நிலைமையும் மறக்க முடியாது. எவ்வித தவறுகளும் மேற்கொள்ளவில்லையாயினும் கூட பொய் குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் கைது செய்யும் நடவடிக்கையை தற்போதைய அரசாங்கம் மேற்கொண்டு வருகிறது. எனவே ஃபசில் ராஜபக்ஷ நாட்டிற்கு திரும்பி வந்தாலும் கூட அவருக்கும் இதே நிலை ஏற்படக்கூடும். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா மற்றும் அமைச்சர் ஆனந்த விஜயபாலவின் கருத்துக்களுக்கு அமைய ஃபசில் திரும்பி வரும் போது கைது செய்யப்படலாம் என்ற நிலை இருப்பதாக சிலர் கூறுகின்றனர். எவ்வாறாயினும் அது தொடர்பில் எனக்கு நம்பிக்கை இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.